மனித அறம். ஐயா, இந்த தமிழ்நாடு முழுவதும் சாதி வரி கணக்கெடுப்பு வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்னையா சொல்கிறீங்க? ஆமாம், நான் இன்னைக்கு சமூக செயற்பாட்டாளராக இருக்கேன், மேலும் வழக்கறிஞராகவும் இருக்கேன். சாதிய கணக்கெடுப்பு என்பது இன்று பலருக்கு அது ஏதோ தீண்டத்தகாத ஒன்றாக தெரிகிறது. அவங்க பேசுகிற வார்த்தைகள் பெரிய அது ஏதோ கலகம் செய்வது போல் பலர் வெறுத்து ஓடுகின்றார்கள். அவ்வாறு சாதிய கணக்கெடுப்பு கேட்டால் கலகக்காரர் போல் பார்வை இருக்கிறது. இந்நிலையில் சாதிய கணக்கெடுப்பு என்றால் என்ன, அதனுடைய பயன் என்ன, அதனால் ஏற்படும் விளைவு, இது யாருக்கு சாதகமானது யாருக்கு பாதகமானது என்பதுதான் நாம் பகுத்தாய்வு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். ஏதோ எடுத்தவொடனே சாதின்னு சொன்னாலே அது சாதி வெறி, சாதி சண்டை, சாதி ரீதியாக மக்களை தூண்டி விடுறான், மத ரீதியாக மக்களை தூண்டி விடுறான் அப்படின்னு ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. இது அப்பட்டமான மனிதகுல எதிர்ப்பான செயல். என்னென்னா, இன்றைக்கி இந்தியா முழுவதும் சாதி அடையாளம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. இந்த சாதி அடையாளம் என்பது நாமளாக வச்சுக்கிட்டது கிடையாது. அது 2000 ஆண்டுகளாக நம்மளை தொற்றி நிற்கும் ஒரு பெரிய பீடை பிணியாகும். ஆனால் அது இல்லாமல் இந்தியாவில் யாரும் வாழ முடியாது என்பதுதான் உண்மை. அதற்காகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாதிவாரி கல்வி, சாதிவாரி வேலைவாய்ப்பு, சாதிவாரி தேர்தல் பிரதிநிதித்துவம் என்று சாதியை பிரித்து அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இடஒதுக்கீடு வழங்கி அதன் வழியில் அவர்களுடைய முன்னேற்றத்தை வகுத்துள்ளது என்றால் இது யதார்த்தம், உண்மையாகும். இவ்வாறு சாதி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவில் 1933ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு என்று அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு பெரிய சமூக நீதி கிடைத்தது. அதுதான் இன்றும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களும் முன்னேறியுள்ளதற்கு காரணமாகும். அதை ஆதாரமாக கொண்டு சுமார் 90 வருடம் வரை அந்த மக்களினுடைய எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை. அதற்கு பின்பு தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டவருக்கு தனி ஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவருக்கு தனி ஒதுக்கீடு, 1984இல் மிகவும் பிற்படுத்தப்பட்டவரான வன்னியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் 20% சாதி இடஒதுக்கீடு என பிரித்து தமிழ்நாட்டில் சுமார் 69% இடஒதுக்கீடு என்பது குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட ஜாதி என்று சொல்ல வேண்டுமானால் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இன்றைக்கி சொல்லுவாங்க, அவர் எஸ்சி கோட்டாவில் வந்தவர், அவர் எஸ்டி கோட்டாவில் வந்தவர், அவர் எஸ்சியாக இருக்கிறதுனாலேயே அவருக்கு சீட்டு கிடைச்சிடும், ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும்னு சொல்லுவாங்க. அது உண்மை அல்ல. எஸ்சிக்கும் இடஒதுக்கீடு உண்டு, எஸ்டிக்கும் இடஒதுக்கீடு உண்டு. அது எஸ்சி எஸ்டி கோட்டா. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பேக்வேர்டு கம்யூனிட்டி கோட்டா அவர்களுக்கும் இருக்கிறது, அதுவும் கோட்டா தான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எம்பிசி அவர்களுக்கும் கோட்டா இருக்கிறது. அவர்களும் அந்த கோட்டாவில் தான் வருகிறார்கள், படிக்கிறார்கள், வேலை பெறுகிறார்கள், தேர்தல் நிற்கிறார்கள். இன்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு 90 ஆண்டுகள் முடிந்தும் இன்று உள்ள நிலையில் எந்தெந்த ஜாதி அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ளது, எந்தெந்த ஜாதிகள் குறைந்த மக்கள் தொகையை கொண்டுள்ளது, அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாகும். ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்த்தால் இன்று அதிகமான மக்கள் தொகை பெருக்கெடுத்திருக்கும் ஒரு ஜாதிக்கு குறைந்த அளவான ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்கலாம்.
குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பழங்குடியின மக்கள் அவர்களுக்கு 1% மட்டும்தான் இடஒதுக்கீடு உள்ளது. 1933 அவர்கள் மக்கள் தொகை எண்ணிக்கை என்பது குறைவு. ஏனென்றால் அவர்கள் காட்டிலும் மலையிலும் வாழ்ந்தார்கள். ஹை ரிஸ்க் ஏரியா என்ற பகுதியில் வாழ்ந்து நிறையா அழிவுகள் ஏற்பட்டது. அதனால் மக்கள் தொகை பெருக்கமில்லை. ஆனால் இன்று அவர்கள் பல சட்ட உரிமைகளை பெற்று இன்று குறிப்பாக எடுத்துக்கொண்டால் நீலகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக படித்தும் கல்வி கற்றும் பல உரிமைகளை பெற்றும் வாழ்ந்து வருகிறார்கள். அதேபோல் கொல்லிமலையை எடுத்துக்கொண்டால் அங்கு மலையாளி என்ற ஒரு பழங்குடியினம் 15 பஞ்சாயத்துகள் இருக்கிறது. அங்கு அவை அனைத்திலும் கோல வச்சு நிற்கிறார்கள். அதேபோல் கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதியை எடுத்துக்கொண்டால் அந்த பகுதியில் பளியர் மற்றும் காணி பழங்குடியினர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொடைக்கானல் மற்றும் அதனுடைய சுற்றுப்பகுதியை பழனிமலை என்று சொல்லக்கூடிய பழனி ஹில்ஸ் பகுதியில் பளியரினம் மற்றும் மலைசரின மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். இது தவிர செங்கல்பட்டு, திருவள்ளுவர், தருமபுரி, சேலம் வரை இருளர் என்ற பழங்குடியினர் இவர்கள் பிளைன் டிரைவ் சமவெளி பகுதியில், அதாவது நம்மோடு மக்களோடு மக்களாக பிளைன் பகுதியில் வாழக்கூடிய மக்கள். இதை தவிர இன்று நரிக்கிறவர்களை பழங்குடியின மக்களாக அறிவித்துள்ளார்கள். இவையெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது 1933 ஒதுக்கப்பட்ட 1% என்பது அநியாயமானது. இன்று அவர்களின் மக்கள் தொகை நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்களில் 8 லட்சம் மக்களுக்கும் அதிகமாக தான் நிச்சயமாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது வெறும் 1% என்பது அநியாயமானது. அதேபோல் தாழ்த்தப்பட்ட மக்களில் பல்லர்கள், பறையர்கள் என்று அருந்ததியர்கள் இவர்கள் மூவரினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது 18%. ஆனால் இன்று 100% மக்களில் வெறும் 18% என்பது சொற்பமானது. நிச்சயமாக அவர்களுடைய எண்ணிக்கை என்பது கணக்கெடுத்து பார்த்தால் நிச்சயமாக ஒரு 25% அளவிற்கு வளர்ந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து, நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெரும் தவறாகும். இதை வைத்துக்கொண்டு ஒரு 25% இடஒதுக்கீடு தர வேண்டிய அந்த மக்களுக்கு வெறும் 18% என்று சொல்லிவிட்டு சாதிவாரி கணக்கு எடுக்க முடியாது என்று சொல்வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதேபோல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி என்று சொல்லக்கூடிய 100க்கும் மேற்பட்ட சாதிகளை உள்ளடக்கிய மக்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுடைய மக்கள் தொகையும் அதிகரித்துள்ளது. இதை தவிர 30% ஒதுக்கப்பட்டுள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மக்கள் தொகையும் அதிகமாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள 69% இடஒதுக்கீடு என்பது போதாத ஒன்றுதான். ஏனென்றால் இந்த 69% கொடுக்கப்பட்ட மக்கள் தொகை என்பது இன்று நிச்சயமாக அதிகமாக உள்ளது. அப்படி இருக்கும் காலத்தில் மீதமுள்ள 31% இடஒதுக்கீட்டை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடித்தால் நிச்சயம் கொடுக்க முடியும். அவ்வாறு செய்யாவிட்டால் இது மனித உரிமை மீறல், நிச்சயமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஆகையால் சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ்நாடு தான் கணக்கெடுக்க வேண்டும் என்று ஒரு சாரர் சொல்வதும், இல்லை மத்திய ஆட்சியாளர்கள் தான் கணக்கெடுக்க வேண்டும் என்று மற்றொரு பகுதியினர் சொல்வதும், இது மக்களை வாட்டி வதைக்கும், அவர்களை வஞ்சிக்கும் செயலாகும். ஆகையால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, தேர்தல் பிரதிநிதித்துவம் என்பதை அடிப்படையாக கொண்டது. அவர்களில்தான் அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது.
மொழி உரிமை இருக்குது, அவர்களுடைய அனைத்து விதங்களும் இதில் தான் அடங்கும். ஆகையால் இதை மறுத்து வஞ்சிப்பது என்பது மிகவும் மோசமான செயல். ஆகையால் இதை உடனே நிறைவேற்ற வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வணக்கம்.